எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் கிச்சன் மேக் ஓவர் வீடியோ இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறோம். நாங்கள் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணோம் அண்ட் ஒரு சின்ன கிச்சன் டூரும் இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இந்த கிச்சனை இப்போது ரெனோவேஷன் பண்ணினோம். முக்கியமாக எங்களுக்கு இந்த ஹைட்டு போகல. எனக்கு இந்த மேடையோட ஹைட்டு என்னோடய ஹைட்டுக்கு சரியாக இல்லை. ஒரு 3 இன்ச்சஸ் ஏற்ற வேண்டி இருந்தது. அதனால் அது பண்ணும்போது இந்த இதுவும் மோடையும் மொத்தம் எங்களுக்கு இவ்வளோ நீளம்தான் இருக்குது. அதனால் சிங்க்கும் இங்கே இருந்தது. ஃபஸ்ட்டு சிங்க்கு இங்கே இருந்தது. அதனால் எனக்கு கவுண்டர் டாப்புக்கு ரொம்ப இடம் போகாமல் கஷ்டமாக இருந்தது. எப்படியும் இதை ஹைட்டு ஆக்கும்போது இந்த சிங்க்கையும் நகர்த்தி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்கையும் இந்த பக்கம் தள்ளி போட்டுட்டு இப்போ எனக்கு நல்ல இந்த அளவுக்கு கிடச்சிருத்து. கவுண்டர் டாப் இந்த அளவு கிடச்சிருத்து. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணும்போது இந்த கபோர்ட்ஸ் எல்லாமும் கீழே அதெல்லாமும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மேலே ஒரு கேபினெட் ஒன்று, கீழே இந்த இதெல்லாம் போட்டாச்சு. கிச்சனை பிஃபோர் ரெனோவேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பிஃபோர் ஃபோட்டோவையும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதுக்கப்புறமா இனிமேல் தான் ஒயிட் வாஷ்லாம் பண்ணணும். நாங்கள் இது மொத்தமே எனக்கு 10 ஃபீட்டு தான், 10x5 இருக்கலாம், அவ்வளோதான். மொத்தமே 10 ஃபீட்டு இருந்ததுனால தான் எனக்கு கவுண்டர் டாப் போகாமல் போய் ஹைட்டு மாற்றினதுனால சிங்க்கும் மாற்றி எல்லாம் யோசித்து பண்ண வேண்டியதாக இருந்தது. அதை பண்ணியிருக்கேன். இது என்னோடய பழைய கிச்சன். இப்போது புதுசு. நாங்கள் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணினோம் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்கிறேன். அந்த இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு மேடையெல்லாம் அந்த சிங்க்கும் அந்த பக்கம் நகர்த்திட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்விட்ச் போர்டு இங்கே இருந்ததை இந்த சைடு மாற்றினோம். அதுக்கப்புறம் இந்த டைல்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப பழசாக போயிருந்தது. ஸோ அந்த டைல்ஸையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேறு டைல்ஸ் மாற்றினோம். அதுக்கப்புறம் கீழே இந்த கேபினெட்ஸ்லாம் 2 கேபினெட்டுக்கு பேஸ்கெட் போட்டுட்டோம். மீதி 2க்கும் வெறுமை ஷெல்ஃபே வச்சுட்டோம். ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேஸ்கெட் ஈஸி டு யூஸ், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால் நாங்கள் 2 மாத்திரம்தான் போட்டுருக்கோம். கேபினெட்ஸ்லாம் காட்டிடுறேன். இதில் ஒரு கட்லரி பேஸ்கெட் வர மாதிரி எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கரண்டி, ஸ்பூனு எல்லாமே இதில் கொள்ளிடுத்து. இதுக்கப்புறம் இதுக்கு கீழே ஒரு பேஸ்கெட்டு. அதில் என்னோடய டெய்லி நான் யூஸ் பண்ணுற சின்ன பாத்திரங்கள்லாம், கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற சின்ன பாத்திரங்கள்லாம் இதில் இருக்குது. அடுத்தது கீழே, அதுக்கும் கீழே பெரிய பாத்திரங்கள், பெருசாக நம்ம எப்போவாது எடுத்து யூஸ் பண்ணுறது, அந்த மாவு அரைக்கிறதுக்கெலாம் வச்சுக்கிறோமே அந்த பாத்திரம்லாம் இங்கே வச்சுருக்கேன். இங்கே சிலிண்டருக்கு, இதுக்கு கீழே சிலிண்டருக்கு கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் இந்த இதில் ஒரு சின்ன தாலி, இது சின்ன பிளேட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கப்பெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டு. அதுக்கும் கீழே இன்னும் கொஞ்சம் பெரிய பாத்திரம், குக்கர், இட்லி குக்கர், பெரிய அடுக்கு, பெரிய தட்டு அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த கபோர்டில் இன்னும் கொஞ்சம் இந்த கீழே இந்த வானா அந்த இதெல்லாம், அது அந்த தூக்கு டப்பாலாம் இருக்குது, சம்படம்லாம் வச்சுருக்கேன். இங்கே சிங்க்குக்கு அடியில் வேண்டிய இந்த சிங்க்கு வேண்டிய மெட்டீரியல், அந்த இதெல்லாம் விம் லிக்விடு, அது க்ளீனிங் பண்ணுறதுக்கு அது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாத்திரங்கள், அருவாமனை அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் கடைசியாக இந்த இதில் கீழே அரிசி, மேலே அந்த மிக்ஸி ஜார் அதெல்லாம் வச்சுருக்கேன். அப்புறம் மேலே கேபினெட்டில் நான் இந்த கபோர்டில் நான் இப்போது பாக்ஸில் மாற்றினேன் இல்லையா பருப்புலாம், அதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் கிளாஸ் கப்பு, கிளாஸ் டம்ளர் அதெல்லாம் வச்சுருக்கோம். இது கிளாஸ் போட்டிருக்கிறதுனால லைட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த லைட் இதெல்லாம் உள்ளே கொடுத்துருக்கு. அதுக்கு ஸ்விட்ச் போர்டு ஆக்சுவலாக இங்கே இருந்தது, அதை மாற்றி இங்கே வச்சுட்டோம். இங்கே கபோர்டு வரும், அதுக்கப்புறம் டைல்ஸ் எல்லாம் போடணுங்கிறதுனால இங்கே மாற்றிட்டோம். இப்போ இந்த கார்னர் ஷெல்ஃப் இப்படி தான் மூட முடியும். இப்படி மூடிட்டு
முதல்ல ஒன்று மூடினதுக்கப்புறம் தான் இதை மூட முடியும். அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன கபோர்டு வந்தது. அதில் கொஞ்சம் சின்ன ஸ்பைசஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி. இதுக்கும் லைட் போட்டால் நல்லாயிருக்கும். கிளாஸ் இது போட்டதுனால இது பெட்டராக இருக்கும்னு தோணித்து. அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு லைட்டு, இங்கே வந்து கொஞ்சம் வெளிச்சம் போகாமல் போயிடுது. இந்த கபோர்டு வந்ததுனால நைட்டில் கொஞ்சம் இங்கே லைட் இல்லை, அதனால் இங்கேயும் ஒரு லைட் போட்டுருந்தோம். இதை செப்பரேட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இங்கே டைல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் தான் இருந்தது முன்னாடி. இப்போது அது ஃபுல்லாக அது வரைக்கும் போட்டுட்டோம். அப்புறம் லாஃப்ட்டு, மேலே லாஃப்ட்டுக்கெல்லாமும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்த எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அதே மாதிரி இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த வியூவர்ஸ் எல்லாருக்குமோ ஒரு பெரிய தேங்க்யூ. இன்னும் நிறைய மேக்ஓவர், டெக்கோர் டிப்ஸ் அண்ட் டிஐவைஸுக்கு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.